வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆளுநர் தூங்கி எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் இப்போ விட்டுருக்க ஒரு அறிக்கை, அதாவது ஸ்டாலினுக்கு ஆணவம் நல்லதல்ல. நமக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஸ்டாலின் அவர்கள் எதுவும் பேசலையே, எங்கே ஆணவமாக பேசினார், என்ன பேசினார், இன்றைக்கி ஏதாவது பேசியிருக்காரா, ஏன் தப்பாக்கிப்பா பேசிட்டாரா, இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து பேசிட்டாரா, ஏன்னா ஆளுநர் கொந்தளிக்கிறாரு. ஆணவம் நல்லதல்ல அப்படிங்கிறது இது வரைக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாலினை பார்த்து வர்ற அறிக்கை. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய ஆரிய மனப்பான்மை அப்படின்னு சொல்லும்போது கூட அமைதியாக இருந்தார் ஆளுநர். பெட்டி பாம்பு பெட்டி பூனமாக இருப்பார் சொல்லல, பாம்பு சீரும் பாம்பு ஆகிட்டார். திடீர்னு என்ன நடந்தது? அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்லியிருக்கார். அதாவது பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதை அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி. அதாவது ஸ்டாலின் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர், இந்தியா ஒரு நாடு என்பதை ஒத்துக்கொள்ளாதவருங்கிறாங்க. நம்மளும் ஒத்துக்கிறோம். ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டு தான், இந்தியா அப்படி ஒரு நாடாகும். ஆளுநர் என்ன நினச்சிட்டு இதை பேசுகிறாரு? தமிழகத்தை இத்தனை கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்கள் ஆணவமாக பேசுகிறீங்கிறாரு. நீங்கள் பண்ணுறது ஆணவமா, அவர் பண்ணது ஆணவமா? தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், தமிழக அரசு மேலே 1000 குறை இருக்குங்க எங்களுக்கு. நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள். நீங்கள் யார்? ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக போஸ்டிங் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்க நிறைய பேர் உங்களை பற்றிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம எதுவும் பெருசாக சொல்ல வேணாம். இப்போ எதுக்கு? அதாவது இந்த சண்டை நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. திடீர்னு என்ன ஞான உதயம்? இப்போ திடீர்னு எதுக்கு இந்த அளவு கொந்தளிக்கிறீங்க? அப்போ பெருசாக ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா முதலமைச்சர் என்ன சொன்னார்? அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு. கரெக்ட், அவர் சொன்னது இதான் மரபு. அதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்துள்ளார் ஆளுநர். கரெக்ட். சென்னாரெட்டி அவர்கள் ஜெயலலிதாமாவுக்கு சண்டை நடக்கும்போது கூட ஜெயலலிதாமா என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வரி மாறாமல் படித்தவர் சென்னாரெட்டி. மறுக்க முடியுமா? அவருக்கு இருந்த உள்ளம் உங்களுக்கு என்ன? சுர்ஜித் சிங் பர்னாலான்னு ஒருத்தர் இருந்தார், நிறைய பேர் கேள்விப்பட்டாங்கன்னு தெரில. சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி மிகவும் தகுதி வாய்ந்த ஆளுநர்கள் இருந்திருக்காங்க. இன்னும் குறிப்பாக அதுக்கப்புறம் பன்வாரிலால் புரோஹித் கூட கரெக்டாக வாசித்து போனார், சண்டை போடலை. அதுக்கப்புறம் கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இந்த முறை வாசிக்காமலே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது. தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் 100 ஆண்டு கண்ட தமிழ்நாட்டு சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல. தனது அரசியல் சட்ட கடமையை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதை அனைவர் மனதிலும் எழும். செய்தி சரியாக தானே கேட்டிருக்காரு. இதில் என்னங்க இன்னொன்று மரியாதை குறைவாக இதில் என்ன பேசியிருக்காரு? இதில் என்ன ஆணவம்? நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், ஸ்டாலின் பண்ணுறது இன்னொரு தப்பு. முதல்ல உங்களை டீ பார்ட்டிக்கு கொடுத்துட்டு அடுத்த தடவை போல இல்லை, அதுக்கு அப்படியே விட்டுருக்கணும். இந்த தடவை போனது தப்பு. உங்களை மதித்து எதுக்கு போனார் அவர்? அது ஸ்டாலின் அவர்கள். நம்ம சொன்னது கரெக்டாக? ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பண்ணுறது தவறு. ஆளுநருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆளுநர் தான் உங்களை சார் உங்கள் அரசையே அவர் வேணுன்னே பண்ணுறாரு சார். அவர் நீங்கள் எதை உங்களுடைய மூச்சாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் வேஸ்ட்டுங்கிறார். இருமொழி கொள்கை இல்லை, மும்மொழி கொள்கைங்கிறாரு. பிஎம்ஸ்டி சூப்பர் அப்படிங்கிறாரு. நீட்டு வேணுங்கிறாரு. தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அவ்வளோவா நாலேஜ் இல்லை, நான் தான் அறிவை கொடுக்குறேங்கிறாரு. தமிழகம்னு பேர் மாற்றுறாரு. வள்ளுவருக்கு காவி போடுறாரு. சனாதன சக்திகளுக்கு துணையாக இருக்கிறாரு. சனாதன சக்திகளுடைய மீட்டிங் போடுற பாயிண்ட்டாக ஆகிடுது. எந்த பிஜேபி தலைவர் பதவிக்கு வந்தாலும் முதல்ல போய் அவர் பார்க்குறாங்க. யார்? எச்ராஜாலாம் போய் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தார்ல. எச்ராஜா ஒரு புத்திசாலி, ஆளுநர் ஒரு புத்திசாலி, 2 பேர் ஆலோசனை பண்ணால் அதுக்கப்புறம் தமிழிசை போனாங்க. அதாவது தமிழிசை போய் ஒரு ஆலோசனை, எச்ராஜா ஒரு ஆலோசனை, அண்ணாமலை ஒரு ஆலோசனையுடைய டிப்போவாக இன்றைக்கி ஆளுநர் மாளிகை இருக்குது. நம்ம வீட்டு காசில் நல்லா பேசணும்னா நிறையா பேசலாம், மரியாதை கருதி அதெல்லாம் பேச வேணான்னு பார்க்குறோம். ஏன்னா ஆளுநர் எப்படி நினைக்கிறாரு தெரில. தமிழக மக்கள் அப்படிங்கிறவங்க ஆளுநர் பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். நாங்கள் உண்மையிலேயே ஆளுநருங்கிறது ஒரு பதவி கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இப்போ ஸ்டாலின்லாம் சொல்கிறாருல, ஒரு மரியாதை, கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்க, நமக்கு என்ன கோவம் வருதுன்னா, இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி இந்த பதிவு போட வேண்டிய அவசியம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இப்போ இந்த பதிவு போட வேண்டிய அவசியம் என்ன? அதையும் நமக்கு என்ன கோபம்னா, பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவர். இது என்னங்க வார்த்தை? அரசியலமைப்பு எப்படிங்க மதிக்கல அவர்? அரசியலமைப்பை தூக்கி காலில் போடுறவர் மோடிங்க. அவருக்கு புத்தி சொல்லுங்கள்.
அதை விட்டுட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறவங்கள விட்டுட்டு இவரை பேசாமே இருந்திருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் தமிழ்நாட்டு மக்கள், அதாவது என்னென்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாலின் அவர்கள், நான் அப்பயும் நம்ம தொடர்ந்து சொன்னோம், ஏங்க நீங்கள் போராட்டம் நிறைய இடத்துல பண்ணாதீங்க, ஆளுநர் மாளிகையில் பண்ணுங்கள், கரண்ட்டையும் தண்ணியும் கட் பண்ணுங்கள், சரியாக வந்துருமா? இதே ஜெயலலிதா இருந்தால் பண்ணுவாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யார் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? திமுக மீது 1000 குறைகள் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. அதை சொல்ல வேண்டிய இடத்தில் ஆளுநர் என்ன பண்ணியிருக்கணும்? எமர்ஜென்சி, மினி எமர்ஜென்சிங்கிறார். மினி எமர்ஜென்சினா இவருக்கு அந்த அதிகாரம் இல்லையா? ஸ்டாலின் வாங்க, என்னங்க நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாங்க, சீஃப் செக்ரட்டரி வாங்க. அதை விட்டுட்டு உங்கள் பொறுப்புலேருந்து தவறிட்டு நீங்கள் என்னென்னா, உங்கள் கவர்மெண்ட்டுங்க, இட் இஸ் யுவர் கவர்மெண்ட், உங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. இது எங்கே போய் எடுக்கும்? அதுவும் இல்லாமல் இன்னொன்று, இத்தகைய ஆணவம் நல்லதல்ல, பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்து விடாதீர்கள். அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்து கொள்ளவோ மாட்டார்கள். என்னென்ன புரியலையே, அவமானத்தை பொறுத்துக்கொள்ள பொங்கி எழ போகிறீங்களா என்ன? இன்னொன்றுங்க, பாரத தாயை எப்போ என்ன பண்ணார் இவர்? என்னங்க ஒன்றுமே புரியல. நம்மலாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் ஏதோ பேசி நம்ம புரியலையா நமக்கு? என்ன வார்த்தை இந்த வார்த்தை? இத்தகைய ஆணவம் நல்லதல்ல. என்னங்க வார்த்தை? யாருக்கு ஆணவம் இருக்குது? பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும், பாரதமே உயர்ந்த தாய், மாற்று கருத்து இல்லை. இந்தியா எங்களுடைய நாடு, தமிழகம் எங்களுடைய மூச்சு, அவ்வளோதான். நாங்கள் முதலில் தமிழ்நாடு, அதுக்கு பிறகு இந்தியர். முதலில் தமிழர், அதற்கு பிறகு இந்தியர். கரெக்டுங்களா? நீங்கள் அவனா பாரதங்கிறீங்களே, ஏன் இந்தியாங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட வரமாட்டேது? அவர் எதோன்னா பாரத் போல் அப்படிங்கிறாரு அமித்ஷா. அவர் என்னடானா G7 மாநாட்டில் பாரத் அப்படின்னு வச்சுருக்காரு, பாரத்க்கு பிஎம்னு வச்சுருக்காரு. எப்போ நீங்கள் இந்தியாவை பாரத்னு பேர் மாற்றுறீங்க? பாஸ்போர்ட்லாம் எடுத்து நான் கூட பார்த்தேன், அதில் பார்த்தா இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்குது, பாரத் பாஸ்போர்ட் இல்லைங்களே. எப்போலேருந்து மாற்றுறீங்க? பாரத் கேஸ் மாதிரி பாரத்னு ஒரே நாளில் மாற்ற போகிறீங்களா? அப்படி ஒரே நாளில் மாற்றினீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்தியாங்கிற பேர் இருக்கும்போது வேணுக்குன்னே பாரத்னு ஏன் திடீர்னு ஆளுநர் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறார்? இந்தியன் கான்ஸ்டியூஷி தான் பாரத் கான்ஸ்டியூஷியா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பாரத் அரசியலமைப்பு சட்டமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், வெளியில் போய் கேட்டு பாருங்கள். இந்தியான்னு சொல்கிறாங்களா, பாரத்னு சொல்கிறாங்களா? ஏன் ஆளுநர் இந்த மாதிரி போய் சொல்கிறாரு? என்னங்க மெத்த படித்தங்கிறீங்க, ஐபிஎஸ் படிச்சுட்டு போனாங்கந்தீங்க, அங்கே வேலை பார்த்தங்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே. மறுபடியும் சொல்கிறோம், நம்ம வார்த்தையை ரொம்ப நிதானமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆளுநர் இந்த அளவுக்கெல்லாம் தமிழக பற்றி ரொம்ப சீண்டுனாருன்னு வச்சுக்கோங்களேன். தமிழக மக்கள் எதையும் சவிச்சுக்குவாங்க அப்படிங்கிற, அதாவது என்னென்னா, இப்படி ஒரு இழிச்சவாய மாநிலம் இல்லை. இங்கே தாண்டா நம்மளுக்கு என்ன வேணால் பேசலாம், ஒருத்தருக்கு சூடு சொரணை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம தொடர்ந்து சொன்னோம், திமுக முன்னாடியே வர ஒரு வழி பண்ணியிருக்கணும், விட்டது தப்பு. இந்த அளவுக்கு இவர் இறங்கி போயிருக்காரு. ஆளுநர் தேவையில்லைங்க, ஆளுநர் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க, முடிச்சிருங்க. ஆளுநர் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? சட்டமன்றம் எதுக்குமே ஆளுநர் கூப்பிடாதீங்க. தனியார் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு அவர் அப்படியே புறக்கணிக்கணும். பிஜேபியோடைய ஊதுகுழலாக பேசிகிட்டு இருக்காரு. இது என்ன வார்த்தை? இந்த வார்த்தை நமக்கு இன்னும் புரியல. ஆணவம் நல்லதில்லை. யார் ஆணவம்? பாரதமே உயர்ந்த தாய், பாரதமே உயர்ந்த தாய் இல்லைன்னு யார் சொன்னது? நம்ம சொல்லவே இல்லையே. நீங்கள் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடத்தினோடு ஓடி போனீங்க. அப்போ தமிழ் தாய் மேல் உங்களுக்கு என்ன கோபம்? நீங்கள் பீகாராக இருப்பதால் கோபமா? பேசுனா நம்ம நல்லா இருக்காது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு நல்லா இருக்காது. இந்தியா ஒரு நாடு, நாங்கள் தமிழர்கள், இந்தியா விடுதலையிலேயோ ஒருமைப்பாட்டிலேயோ நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். மறுபடியும் சொல்கிறோம், வி ஆர் ப்ரௌடு இந்தியன், ப்ரௌடு தமிழன். கல் தோன்றா முள் தோன்றா காலத்து மூத்த தமிழுங்க எங்களுக்கு. பீகார்லேருந்து நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு அளவு தான் பொறுக்க முடியும். ஸ்டாலின் பண்ணுறதாங்க தப்பு. நம்மளை பற்றி இவர் இந்த அளவுக்குலாம் விட்ட இடம் கொடுத்தது திமுக தான். இதே ஜெயலலிதா அம்மாவாக இருந்தால் என்னங்க பண்ணியிருப்பாங்க? தேர்தல் டிஎன் சேஷனுக்கு என்னாச்சு கதை ஞாபகம் இருக்குங்களா? யாரை எங்கே வைக்கணும்னு யாருக்குன்னு தெரியலங்கிற மாதிரி இவரை எங்கே வைக்கணுங்கிற திமுக இவங்க ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாங்க சார். அவர் மேலே ஏறி விளையாடுறார், அவ்வளோதான். இந்த வார்த்தையை என்ன வார்த்தை? ஆணவம் நல்லதல்ல. சரி ரைட்டுங்க, நம்ம என்ன கேட்குறோம் புரியுது, இதெல்லாம் ஓகே. ஆணவம் நல்லதல்ல, அது நல்லதல்ல. உங்ககிட்ட ஒருத்தர் சண்டை போட்டான்னா அடுத்தது சொல்லணும், ஏங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு. அதை விட்டுட்டு வீட்டில் போய் ஃபுல்லாக தூங்கிட்டு ஒரு 5 நாள் கழித்து அதுக்கு ஒரு அறிக்கை. 5 நாள் நீங்கள் யோசனை பண்ணுறதுக்கு 5 நாளா? வேறு ஒன்றும் இல்லை. ஐயா மோடி அமித்ஷாட்ட ஐடியா கேட்டிருப்பார். அதுக்கு தான் இவ்வளோ நாள். என்ன ஐடியா? ஐயா ஏற்கனவே நான் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் இப்போ தான் துரைமுருகன் மேலே கை வச்சுருக்கீங்க, இன்னொரு 4 அமைச்சர் மேலே கை வைங்க. தேவையில்லாமல் இவரான ரொம்ப சீண்டிகிட்ருக்காரு ஸ்டாலின். நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்குறேன், இருந்தாலும் ரொம்ப கேவலமாக என்ன பேசுகிறாரு, ஜாதியெல்லாம் பற்றி பேசுகிறாரு. அப்பயே பேசிட்டாரு, இப்போ திடீர்னு என்னடான்னா என்னை ரொம்ப ஒரு ஒட்டிட்டு உட்காந்துருக்க பதவி இல்லைங்கிற மாதிரி கேட்குறாரு. தயவுசெய்து எனக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்து ஒரு இதாக்குங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க.
அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை நான் 2-3 பேர் மேலே ரைடு விடலான்னு இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க மிஸ்டர் ரவி, யுவர் ஏ குட் பர்சன், நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம், ஓகே மை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை. அப்போ மேலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கும், ஸ்டாலினை எதிர்த்து விளையாடுங்க, அதனால தான் ஆளுநர் இந்த அளவுக்கு பேசுகிறார். எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்களே 22 எம்பிக்கள் இருக்காங்க திமுகவோட தேவை. ஆனால் இப்போ என்னமோ கொஞ்சம் டியூன் மாறுறதா தான் நம்ம உணர்றோம். ஆளுநரின் இந்த பேச்சுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் டெல்லியிலேருந்து அந்த சம்பவமாக இருக்கும். நீங்கள் வந்து அடித்து விளையாடுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னொரு சம்பவம் என்ன, ஆளுநர் முதல்வர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறார். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறார் என தனிநாடு கேட்ட இயக்கம் இந்த இயக்கம். அதை பழைய வரலாறுல எடுப்பாங்க. தமிழ்நாடெல்லாம் முடிச்சு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. இப்போ மறுபடியும் இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்கள் யோசனை பாருங்கள். முல்லை பெரியாறு அணியில் அநீதி, காவேரி நடுவர் மன்றத்திலே அநீதி, முல்லை பெரியாறு அணியில் நிபுணர் குழு அமைக்க மாட்டீங்க, அங்கே அணை பாதுகாப்பு குழுவை நியமிக்க மாட்டீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஒன்றிய அரசு கேட்குது, நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. டங்ஸ்டன் அதிகமாக இருக்கக்கூடியது இது கர்நாடகா 80% இருக்குது, அடுத்து ராஜஸ்தான் 25% இருக்குது. ஒன்றுமே இல்லாத 10% கூட கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் வைக்கிறீங்க? கொஞ்சம் சொன்ன மீத்தேன் திட்டம் தமிழகத்தில் ஏன் வைக்கிறீங்க? ஸ்டெர்லைட் ஆடை தமிழகத்தில் ஏன் வைக்கிறீங்க? சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடிச்ச வாங்கினா யாரும் இருக்க மாட்டான், எவ்வளோ அடித்தாலும் தாங்க மாட்டாவன். இது ஒரு 10 ஜிக்கள் இருக்காங்க இங்கே உங்களுக்கு கோஷம் போகிறதுக்கு. அதனால தான் எக்காலத்திலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வரவே வராது, வரவும் கூடாது. பிஜேபி மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் எதிரான கட்சி. இப்படி ஒரு மட்டமான கட்சி இந்தியாவில் வந்து ரொம்ப அசிங்கமாகுது நமக்கு கேட்கும்போது, எல்லாம் பார்க்கும்போது. இதுவரை எவ்வளோ சொந்த நாட்டில் பாயெல்லாம் ஊரை விட்டு வரட்டணுங்கிற கட்சி தானுங்க. வேறு எப்படிங்க உங்களுக்கு கொள்கை இருக்கும்? பீஃப் விற்கக்கூடாது, அவன் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கான். பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் எதிரான ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான். இது ஒரு கட்சி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்னா இந்தியாவை ஆண்டுட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது? இந்தியாவை ஆள வந்தார்கள், அதுக்கப்புறம் இவிஎம்ஐ கண்டுபிடித்து அதை வச்சு ஓட்டு போட்டு தொடர்ந்து ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா முழுக்க குட்டிச்சவர் ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆளுநரின் இந்த பேச்சு அப்படிங்கிறது வரம்பு மீறிய பேச்சு. இதை தமிழக மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுக்கு என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்லும்போது ஆளுநர் தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி பேசுகிறாருன்னு சொல்லுவீங்க. மீறி பேசுகிறத வரலாறு எங்கெங்க பேசியிருக்காரு அவர்? என்னைக்கே பேசினார்? நமக்கே கோவம், ஏன் பேசலட்டு தான். நிறைய மீட்டர் பேசலாம் உங்களை எடுத்து, அவர் ஒன்றுமே பேசலையே. இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும்போதே இப்படி இருக்கீங்களே. ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி ஆளுங்களாம் கிடச்சிருந்தா ஆளுநர் ரவி என்ன, கலைஞர்கள் இருந்தால் என்ன நினைப்பு? விரல விட்டு ஆட்டியிருக்க மாட்டார். ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் மென்மையாக இருக்கார். மென்மையாக இருந்தால் வேலைக்கு ஆகாது ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா இவர் வந்து ஒரு முடிவோடு இருக்கார். கண்டிப்பாக சொல்கிறோம், இவர் ஆளுநர் அவர்கள் தமிழகத்துக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஆணவம்னு சொல்கிறார் சொல்லிட்டு பாரத மாதாவே இழிவுபடுத்திட்டாருன்னு சொன்னார் பாருங்க. இந்த வருடத்தின் மிகச்சிறந்த ஜோக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆளுநர் தூங்கி எழுந்து விட்டு இப்படி ஒரு அறிக்கை கொடுப்பதற்கு காரணம் டெல்லியிலிருந்து வந்த அழுத்தம். திமுக உஷாராக இருக்க வேண்டும். இன்னொன்று, திமுக என்ன சிக்கல்? மடியில் கனம் இருக்குது, நிறைய பேர் மேலே பிரச்சனை இருக்குது, கேஸ், அதனால் அமைதியாக இருக்காங்க. அமைதி இல்லாமல், பிரச்சனையே இல்லாமல், எந்த கேஸும் இல்லாமல் இருந்தால் திமுக இன்றைக்கி நிலைமையே வேறு. அவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு என்ன சொல்லுவார்னு பார்ப்போம். எப்பயும் போல் அவரெல்லாம் ஒரு ஆளான்னு விட்டுட்டு கூட போகலாம். ஆனால் தமிழக மக்கள் கண்டிப்பாக ஆளுநரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் தான், ஆளுநர் திமுகவுக்கு மிகப்பெரிய நன்மை சென்றிருக்கார். இன்னும் எக்ஸ்ட்ரா திட்டுங்க. ஆளுநர் திமுகவை திட்ட திமுகவுக்கு வாக்கு. அதில் ஸ்டாலின் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். பரவாயில்லப்பா, நம்ம நிறையா இஷ்யூ இருக்குது, இந்த இப்போ மாணவி விஷயமாகட்டும், ஏகப்பட்ட விஷயம் ஓடிட்டு இருக்குது. ஐயா அடிக்கடி வந்து நமக்கு ரொம்ப ரூட்டு போட்டு தராரு. ஸ்டாலினை அவமதித்து விட்டீர்களா? இப்போ நம்ம கொந்தளிக்கிறோம்ல, அந்த மாதிரி நிறையா எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நம்மளும் சொல்கிறோம், நமக்கு இந்த நம்ம பேசணுன்னே இல்லை. திமுக மேலே நிறையா குறை இருக்குதுங்க, மாற்று கருத்தே இல்லைங்க. திராவிட மாடல்னு பேர் சொல்லிட்டு நிறைய அக்குறுமம் நடக்குது, அதுலேயும் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருங்க ஸ்டாலின் அவர்கள். பெரிய கட்சிங்க அது. திமுகவால் அழிக்கவும் முடியாது. திமுக இருக்க வேண்டும். தவறு செய்தாலும் அதுக்கப்புறம் தண்டனை மக்கள் கொடுப்பாங்க, அடுத்து வருவாங்க. அதிமுகங்கிற கட்சி இருக்கணுங்கிறது தான் நம்மள ஆசை. அதே மாதிரி தான் சொல்கிறோம், விஜயிலேருந்து சீமான்லேருந்து இவங்கெல்லாம் எங்காளுங்க. நீங்கள் வெளியிலேருந்து வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது நமக்கு எப்படி நல்லதுன்னு படலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.